ஜூன் 2007 ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் தனிச்சு விடப்பட்டிருந்த ஒரு பகுதியில் 3 பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்தாங்க. 2007 எல்லாம் இப்போ இருக்கிற அளவுக்கு டெக்னாலஜி இல்லை. அதன் காரணமாக அவங்க பதுங்கி இருக்கிற இடத்த இந்தியன் ஆர்மியால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த 3 பயங்கரவாதிகளும் அவங்க பதுங்கி இருந்த இடத்துல நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 3 பயங்கரவாதிகளும் ஏதோ இப்போ புதுசாக பயங்கரவாதிகளானவங்க கிடையாது. இந்த 3 பேரும் ஒரு கமாண்டோவுக்கு இணையாக ட்ரெயின் செய்யப்பட்டு பல பயங்கரவாத செயல்களை செஞ்ச ஹார்ட்கோர் பயங்கரவாதிகள். இந்த பயங்கரவாதிகள் அவங்கள யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் இந்தியன் ஆர்மியோட 34RR சார்லி கம்பெனியை சேர்ந்த வீரர்கள் இந்த பயங்கரவாதிகளை சுற்றி வளைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பயங்கரவாதிகளை கம்ப்ளீட்டாக சுற்றி வளைச்சதுக்கப்புறம் அந்த பயங்கரவாதிகளை சரண்டர் ஆக சொல்லி மெகாஃபோனில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நம்ம வீரர்கள். சேஃபான இடத்துல பதுங்கி இருந்ததாக நினச்சிட்டு இருந்த இந்த பயங்கரவாதிகள் இந்தியன் ஆர்மியோட அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு மிரண்டு போகிறாங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு இந்தியன் ஆர்மி எப்படி வந்தாங்கன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருந்த பயங்கரவாதிகள் உடனடியாக அவங்களுடைய ரைஃபிள் எடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வந்த டைரக்ஷனை நோக்கி ரேண்டமாக ஃபயர் பண்ணுறாங்க. பயங்கரவாதிகள் ஃபயர் பண்ணின அடுத்த செகண்ட் நம்ம வீரர்கள் பதிலடி கொடுக்குறாங்க. பல டைரக்ஷன்லேருந்து வந்த புல்லட்ஸ் அந்த 3 பயங்கரவாதிகள் மேலேயும் பாயுது. அந்த 3 ஹார்ட்கோர் பயங்கரவாதிகளும் நியூட்ரலைஸ் செய்யப்படுறாங்க. 3 பயங்கரவாதிகளை எலிமினேட் செய்ய இந்தியன் ஆர்மி லான்ச் பண்ண ஆப்ரேஷன் நராவர் ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவுக்கு வருது. இந்த ஆப்ரேஷனுடைய சக்ஸஸுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த ஆப்ரேஷனை பிளான் பண்ணி அதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண 34RR சார்லி கம்பெனியுடைய கமாண்டர் மேஜர் தினேஷ் ரகுராமன். இந்தியன் ஆர்மியில் வீரத்துக்கும் அர்ப்பணிப்புக்கும் தலைமை பண்புகளுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மேஜர் தினேஷ் ரகுராமன் அவர்களுடைய கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஜர் தினேஷ் ரகுராமன் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். ஆனால் அவர் வளர்ந்தது எல்லாமே டெல்லியில். மேஜர் தினேஷ் அவர்களுடைய அப்பா ஆனரரி கேப்டன் SK மூர்த்தி, அம்மா திருமதி மாலாமூர்த்தி. மேஜர் தினேஷ் அவர்களுடைய அப்பா பல வருஷம் இந்தியன் ஆர்மியில் சர்வ் பண்ணி ஆனரரி கேப்டன் ரேங்கில் ரிட்டையர் ஆன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் சோல்ஜர். நாட்டுக்காக சர்வ் பண்ணின அவருடைய அப்பாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆன மேஜர் தினேஷ் ரகுராமன் சின்ன வயசுலேயே அவருடைய அப்பா மாதிரியே ஆர்மியில் சேர்ந்து நாட்டுக்கு சர்வ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தார். அதனால ஸ்கூல் படிக்கும்போதே ஆர்மியில் சேர்றதுக்காக தன்னை தயார்படுத்திக்க ஆரம்பித்தார். மேஜர் தினேஷ் அவர்கள் நியூ டெல்லி INA காலனியில் உள்ள கேந்திரிய வித்யாலயாவில் படித்தார். படிக்கிற காலத்தில் அகாடமிக்ஸ், ஸ்போர்ட்ஸ்னு 2லையும் சிறந்து விளங்கினார். ஸ்கூல் படிப்பை முடித்ததும் 1996 நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் சேர்ந்தார் மேஜர் தினேஷ். NDAவை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்ட ட்ரைனிங்காக இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கு போனார். IMAவோட டஃப்பான ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் 11 டிசம்பர் 1999 அன்னைக்கு இந்தியன் ஆர்மியோட லெஜெண்டரி ரெஜிமெண்ட்ஸில் ஒன்றான ஜாட் ரெஜிமெண்ட்டோடைய 19th பெட்டாலியனில் லெஃப்டினண்ட்டாக இணைஞ்சார் மேஜர் தினேஷ் ரகுராமன். ஆர்மியில் இணைஞ்சதுக்கப்புறம் நாட்டோட பல பகுதிகளில் பல்வேறு போஸ்டிங்ஸில் சர்வ் பண்ணினார் மேஜர் தினேஷ். இந்த போஸ்டிங்ஸில் எல்லாம் சர்வ் பண்ணினப்போ அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னாலையும் அவருடைய டெடிகேஷன்னாலையும் சுப்பீரியர்ஸோட நன்மதிப்பை பெற்ற ஒரு வீரராக விளங்கினார் மேஜர் தினேஷ். இந்த நிலைமையில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் இந்தியன் பார்லிமெண்ட்டை தாக்கினாங்க. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா ஆப்ரேஷன் பராக்ரமை லான்ச் பண்ணினாங்க. மேஜர் தினேஷ் ரகுராமன் அவர்கள் ஆப்ரேஷன் பராக்ரமில் பங்கெடுத்துக்கிட்டாரு. ஆப்ரேஷன் பராக்ரம் அப்போ திராஸ் செக்டரில் மேஜர் தினேஷ் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்காக அவருக்கு சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் கமெண்டேஷன் மெடல் வழங்கப்பட்டுச்சு. 11 டிசம்பர் 1999 அன்னைக்கு இந்தியன் ஆர்மியில் லெஃப்டினண்ட்டாக இணைஞ்ச தினேஷ் ரகுராமன் அவர்கள் 11 டிசம்பர் 2003 அன்னைக்கு கேப்டன் ரேங்க்குக்கு ப்ரமோட் ஆனார். 11 டிசம்பர் 2005 அன்னைக்கு மேஜர் ரேங்க்குக்கு ப்ரமோட் ஆனார். ப்ரொஃபஷனல் லைஃப் மட்டும் இல்லாமல் பர்சனல் லைஃப்லையும் அடுத்த கட்டத்துக்கு போனார் மேஜர் தினேஷ். மேஜர் தினேஷ் ரகுராமன் அவர்களுக்கும் லதா அவர்களுக்கும் கல்யாணம் ஆச்சு. திருமதி லதா தினேஷ் ரகுராமன் அவர்கள் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. லதா அவர்களுக்கு தேசப்பற்று ரொம்பவே அதிகம். நாட்டுக்காக சேவை செய்கிற ஒரு ஆர்மி ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை ரொம்ப பெருமையாக நினச்சாங்க திருமதி லதா தினேஷ் ரகுராமன். பல வருஷம் 19 ஜாட்டில் சர்வ் பண்ணின மேஜர் தினேஷ் அவர்கள் 2006 34 ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸுக்கு டெபியூட் ஆனார். 19 ஜாட்டில் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாரோ அதே அளவுக்கு 34RRலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் மேஜர் தினேஷ். ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸில் இருந்தப்போ பல டஃப்பான மிஷன்ஸுக்கு வாலண்டியர் பண்ண மேஜர் தினேஷ் அந்த மிஷன்ஸ் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்தார். அப்படி மேஜர் தினேஷ் அவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்ச ஒரு ஹைலி சக்ஸஸ்ஃபுல் மிஷன் தான் ஆப்ரேஷன் நராவர். அந்த ஆப்ரேஷனை பற்றி தான் இந்த வீடியோட ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். 2 அக்டோபர் 2007 பாரமுல்லா அன்னைக்கு காந்தி ஜெயந்திங்கிறதுனால மொத்த நாட்டுக்கும் லீவ். மக்கள் எல்லாம் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 34RR சேர்ந்த மேஜர் KP வினய் அவர்களுக்கு அவருடைய இன்ஃபார்மர்ஸ் மூலமாக ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பாரமுல்லாவில் உள்ள தன்மார்க் அப்படிங்கிற இடத்துல 2லேருந்து 3 பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் மேஜர் KP வினய் அவர்கள் ஒரு சின்ன டீமோட பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் இருக்கிறதா சந்தேகிக்கப்படுற இடத்துக்கு போகிறாரு. பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த அந்த இடம் காடும் கிடையாது, மக்கள் வாழ்கிற பகுதியும் கிடையாது, 2த்துக்கும் இடைப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல அடர்ந்த காடும் அந்த காட்டை ஒட்டி சில வீடுகளும் இருந்துச்சு. இது மாதிரியான இடம் பயங்கரவாதிகளுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும்.
அதனால ரொம்ப கவனமாக அந்த இடத்த சுற்றி வளைச்சாங்க மேஜர் கேபி வினயும் அவருடைய டீமும். டன்மார்க்கில் பதுங்கி இருக்கிற இந்த பயங்கரவாதிகளை கண்டுபிடிச்சு அழிக்கிற இந்த மிஷனுக்கு ஆப்ரேஷன் ரிங்காவாடி அப்படின்னு பேர் வச்சாங்க. மேஜர் வினயும் இன்னும் 2 சோல்ஜர்ஸும் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த பில்டிங்கை நோக்கி மெதுவாக முன்னேறி போகிறாங்க. அப்போது திடீர்னு பயங்கரவாதிகள் நம்ம வீரர்களை நோக்கி ஹெவியாக சுட ஆரம்பித்தாங்க. நம்ம வீரர்களும் பதில் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த கன்ஃபைட் ரொம்ப நேரத்துக்கு நீடிச்சது. இந்த கன்ஃபைட் அப்போது பயங்கரவாதிகள் 3 தடவை தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த எல்லா முயற்சிகளையும் மேஜர் கேபி வினயும் அவருடைய டீமும் முறியடித்தாங்க. அங்கே 3 பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிறதா நினச்சி மேஜர் வினய் முன்னேறி போயிட்டு இருந்தார். ஆனால் அங்கே 9 பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்தாங்க. இந்த 9 பயங்கரவாதிகளில் 2 பேர் நம்ம வீரர்களோட எல்லா மூமெண்ட்ஸையும் தெளிவாக பார்க்கக்கூடிய இடத்துல பதுங்கியிருந்தாங்க. அட்வான்டேஜான இடத்துல பதுங்கியிருந்த இந்த 2 பயங்கரவாதிகள் மேஜர் வினயை குறி வச்சு தாக்குறாங்க. அவங்க கூடவே மற்ற பயங்கரவாதிகளும் தாக்கினதில் மேஜர் வினய் அவர்களுடைய தலையிலையும் நெஞ்சிலையும் புல்லட்ஸ் பாயுது. மேஜர் கூட இருந்த 2 சோல்ஜர்ஸும் பயங்கரவாதிகளுடைய இந்த தாக்குதலில் படுகாயம் அடைகிறாங்க. காயமடைஞ்ச வீரர்களை மற்ற வீரர்கள் மீட்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் பயங்கரவாதிகள் அவங்களுடைய ஹெவியான ஃபயரிங் மூலமாக அந்த முயற்சிகளை எல்லாம் தடுக்கிறாங்க. பயங்கரவாதிகள் கிட்ட இருந்து வர ஃபயரிங்கை வச்சு பார்க்கும்போது அங்கே 2-3 பயங்கரவாதிகள் இல்லை, இன்னும் நிறைய பயங்கரவாதிகள் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம வீரர்கள் உடனடியாக ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்குறாங்க. உடனடியாக அவங்களுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்பி வைக்கப்படுது. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக வந்த டீமை தலைமை தாங்கினது மேஜர் தினேஷ் ரகுராமன். கன்ஃபைட் நடக்கிற ஸ்பாட்டுக்கு வந்ததும் சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணுறாரு மேஜர் தினேஷ். காயமடைஞ்ச 2 வீரர்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் மேஜர் வினய் பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிற பில்டிங்க்கு பக்கத்திலே இருந்தார். சிச்சுவேஷனை நல்லா அனலைஸ் பண்ணதும் உடனடியாக காயமடைஞ்ச வீரர்களை மீட்க களத்தில் இறங்குறாரு மேஜர் தினேஷ். அவருடைய டீமும் மேஜர் வினய் அவர்களுடைய டீமும் கொடுத்த கவர் ஃபயரை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போன மேஜர் தினேஷ் காயமடைஞ்ச அந்த 2 வீரர்களையும் மீட்டு அவங்கள சேஃபான இடத்துக்கு கொண்டு வராரு. அடுத்து மேஜர் வினயை மீட்க மறுபடியும் களத்தில் இறங்குறாரு மேஜர் தினேஷ். எதிரிகளுடைய ஃபயரிங்கை பற்றி கவலைப்படாமல் முன்னேறி மேஜர் வினய்க்கு பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போனதும் மேஜர் வினயை பார்க்குறாரு. புல்லட்ஸ் மேஜர் வினயோட முகத்தில் பாஞ்சிருந்தது. அதில் அவர் ரொம்பவே மோசமாக காயமடைஞ்சிருந்தார். எதிரிகளோட ஹெவியான ஃபயரிங்க்கு நடுவில் மேஜர் வினயை மீட்டு சேஃபான இடத்துக்கு கொண்டு வராரு மேஜர் தினேஷ். சேஃபான இடத்துக்கு வந்ததும் படுகாயம் அடைஞ்ச நிலைமையில் இருந்த மேஜர் வினய் அவருக்கு தெரிஞ்ச இந்த ஆப்ரேஷனை தொடர்ந்து நடத்துறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாம் மேஜர் தினேஷ் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு. மேஜர் கேபி வினய் உட்பட காயமடைஞ்ச வீரர்கள் எல்லாரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. பயங்கரவாதிகள் நடத்தின தாக்குதலில் மேஜர் கேபி வினயுடைய முகத்தில் பயங்கர காயம் ஏற்பட்டிருந்துச்சு. மேஜர் வினய் அவர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின பயங்கரவாதிகளுக்கு ஒரு பாடம் புகட்டுற முடிவோட பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்த நோக்கி வேகமாக முன்னேறி போகிறாரு மேஜர் தினேஷ். பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போனதும் சேஃபான இடத்துல பதுங்கியிருந்த அந்த 2 பயங்கரவாதிகளும் மேஜர் தினேஷ் அவர்களை நோக்கி ஹெவியாக ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மேஜர் தினேஷ் அந்த 2 பயங்கரவாதிகளுடைய ஹெவியான ஃபயரிங்கில் சிக்காமல் சேஃபாக பதுங்கி அந்த பயங்கரவாதிகளுக்கு பக்கத்தில் போயிடுறாரு. இதுக்கப்புறம் அங்கே நடந்த க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டிலில் தனியாளாக அந்த 2 பயங்கரவாதிகளையும் சுட்டு வீழ்த்துறாரு மேஜர் தினேஷ் ரகுராமன். அந்த 2 பயங்கரவாதிகளோட மேஜர் தினேஷ் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ வேறு இடத்துல பதுங்கியிருந்த சில பயங்கரவாதிகள் மேஜரை நோக்கி ஹெவியாக ஃபயர் பண்ணுறாங்க. இந்த அட்டாக்கில் மேஜர் மேலே சில புல்லட்ஸ் பாயுது. ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து சண்டை போடுறாரு. மேஜர் தினேஷ் அவர்களுடைய தலைமையில் நம்ம வீரர்கள் தொடர்ந்து முன்னேறி மற்ற பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் போயிடுறாங்க. பயங்கரவாதிகளுக்கும் நம்ம வீரர்களுக்கும் இடையில் பயங்கரமான கன் ஃபைட் ஏற்படுது. இந்த கன் ஃபைட்டில் ஏற்கனவே படுகாயம் அடைஞ்சிருந்த மேஜர் தினேஷ் அவர்கள் மேலே இன்னமும் சில புல்லட்ஸ் பாயுது. ஆனால் அவர் தன்னுடைய உயிரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சண்டையில் ஈடுபட்டு இன்னும் 3 பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்துறாரு. படுகாயம் அடைஞ்ச மேஜர் தினேஷ் ரகுராமன் அவர்களை மீட்க மற்ற வீரர்கள் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் மேஜர் தினேஷ் தனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி அவருடைய வீரர்களை தொடர்ந்து கைட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் மேஜர் தினேஷ் ரகுராமன் சுயநினைவை இழக்கிறாரு. உடனடியாக அவரை மீட்டு சேஃபான இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவரை ஆர்மி பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் படுகாயம் அடைஞ்சிருந்த மேஜர் தினேஷ் ரகுராமன் அவர்களை காப்பாற்ற முடியல. மேஜர் தினேஷ் ரகுராமன் அப்படிங்கிற மாவீரன் நாட்டுக்காக அவரோட உயிரை தியாகம் பண்ணுறாரு. அதே சமயம் ஆப்ரேஷன் ரிங்காவாடி தொடர்ந்து நடக்குது. மேஜர் தினேஷ் அவர்களுடைய வீரத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆன நம்ம வீரர்கள் ஆக்ரோஷத்தோட பயங்கரவாதிகளை தாக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 36 மணி நேரம் நடந்த இந்த ஆப்ரேஷனில் மேஜர் தினேஷ் அவர்களால் எலிமினேட் செய்யப்பட்ட 5 பயங்கரவாதிகளையும் சேர்த்து மொத்தம் 9 பயங்கரவாதிகள் எலிமினேட் செய்யப்பட்டிருந்தாங்க. எலிமினேட் செய்யப்பட்ட 9 பயங்கரவாதிகளில் 3க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் ஒரு பயங்கரவாத அமைப்புடைய கமாண்டர்ஸ். ஒரே நேரத்தில் 3க்கும் மேற்பட்ட கமாண்டர்ஸ் கொல்லப்பட்டதுனால ஆப்ரேஷன் ரிங்காவாடி அந்த பயங்கரவாத அமைப்புக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. இந்த ஆப்ரேஷனை லான்ச் பண்ண மேஜர் கேபி வினய் அவர்களும் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிடுறாரு. மேஜர் தினேஷ் ரகுராமன் அவர்களுக்கு குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும். எப்போல்லாம் குழந்தைங்களை பார்க்குறாரோ அப்போல்லாம் குழந்தைங்களை கொஞ்சிறது, அவங்க கூட விளையாடுறதுன்னு ரொம்ப சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்னென்னா, மற்றவங்க குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணின மேஜர் தினேஷ் ரகுராமன் அவர்களால் அவருடைய குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இன்னும் சொல்லப்போனால் மேஜர் தினேஷ் ரகுராமன் அவர்கள்
அவருடைய மகளை பார்த்தது கூட கிடையாது. மேஜர் தினேஷ் அவர்கள் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணினப்போ அவருடைய மனைவி திருமதி லதா தினேஷ் ரகுராமன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. மேஜர் தினேஷ் அவர்கள் உயிர் தியாகம் பண்ணி சில நாட்கள் கழித்து தான் மேஜர் தினேஷ் அவர்களுடைய மகள் பிறந்தாங்க. மேஜர் தினேஷ் ரகுராமனால் அவருடைய மகள் சிருஷ்டியை பார்க்க முடியாமலே போயிடுச்சு. उनकी शहादत का बहुत गर्व है, फैमिली में सभी को है. मेरी बेटी को भी होगा एक दिन जब वो बड़ी होगी एंड समझेगी. पर दुख भी है कि she doesn't have a father. The nation has a hero, but she doesn't have a father. ஆப்ரேஷன் ரிங்காவாடியில் பங்கெடுத்துக்கிட்டு 5 பயங்கரவாதிகளை எலிமினேட் பண்ணதுக்காகவும் காயமடைஞ்ச நிலைமையிலையும் அவருடைய டீமை வழிநடத்தின அவருடைய தலைமை பண்புகளுக்காகவும் படுகாயமடைஞ்ச சக வீரர்களை மீட்டதுக்காகவும் மேஜர் தினேஷ் ரகுராமன் அவர்களுக்கு அமைதி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற உயரிய விருதான அசோக் சக்ரா வழங்கப்பட்டுச்சு. ஆப்ரேஷன் ரிங்காவாடியில் சிறப்பாக செயல்பட்ட மேஜர் KP வினய் அவர்களுக்கு கீர்த்தி சக்ரா வழங்கப்பட்டுச்சு. மேஜர் தினேஷ் ரகுராமன் அவர்கள் நாட்டுக்காக செஞ்ச தியாகத்தை நினைவு கூறுற விதமாக அவருக்கு பல நினைவு சின்னங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. இப்போ கூட இந்தியன் ரயில்வேஸ் ஒரு இன்ஜினுக்கு மேஜர் தினேஷ் ரகுராமன் அவர்களுடைய பெயரை வச்சுருக்காங்க. நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வீரர்கள் என்னெல்லாம் தியாகம் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற மேஜர் தினேஷ் ரகுராமன், அசோக் சக்ரா அவர்களை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். 9 பாரா SF உடைய அதிரடி ஆஃபீஸரான மேஜர் சுதீர்குமார் வாலியா அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.